Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து 6th standard max term 2 chapter 2 measurementsல exercise 2.2 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் 8th சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கண்டினியூஷன் 9th சம் பார்க்கலாம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னதுன்னா தி டிபார்ச்சர் அண்ட் arrival timing of Vaigai Express. Okay, Vaigai Superfast Express. Number கொடுத்திருக்காங்க from Chennai, Egmore to Madurai junctions are given. Read the details and answer the following. So இங்க question கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க answer பண்ணணும். So at what time does the Vaigai Express start from Chennai and arrives at Madurai? So எப்ப start ஆகுது? 1340. Okay, so 1340 start ஆகி எப்போ மதுரை ரீச் ஆகுது? 2120. ஓகே, ஸோ 1340 to 21.20 hours. புரியுதா? ஸோ 1340க்கு ஸ்டார்ட் ஆகி 2120க்கு ரீச் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு கேப் இல்லைன்னு சொல்லி கீழே வந்து ஆன்சர் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதோட ஆன்சர் பார்க்கலாம். how many halls are there between Chennai and Madurai? ஸோ எங்க நிக்குது அது நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சென்னை டு மதுரைனா எவ்வளோ ஹால்ஸ் வருது? 1 2 3 4 5 6 7 8. ஹால்ட்னா என்னது? எந்த ஸ்டேஷன்ல நிக்குதுன்னு சொல்லி நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டோட்டலா 8 வருது. ஸோ 8 ஹால்ஸ். செகண்ட் ஒன்க்கு இங்க எழுதுறேன். 8 ஹால்ஸ். HALTS 8 halls. Next, how long does the train halt at the Viluppuram junction? So Viluppuram junctionல எவ்வளோ நேரம் நிக்குது? ஸோ இங்க பாருங்க, விழுப்புரம் இங்க இருக்கு. ஸோ இங்கிருந்து இங்க வருது 1550 to 55. ஸோ 15 சேமா இருக்கு. இங்க 55. அப்போ 5 minutes நிக்குது. ஓகே, ஸோ 5 minutes. 5 minutes. Okay, next, what time does the train comes to Solavandan? சோழவந்தானுக்கு எப்ப வந்து சேருது? arrives. ஓகே, சோழவந்தான் இங்க இருக்கு. சோழவந்தான் எப்ப வந்து சேருது? 2034. so arrives. ஓகே, 2034 hours. okay, next, find the journey time from Chennai to Madurai. ஸோ எவ்வளோ டைம் ஆகுது சென்னையிலிருந்து மதுரைக்கு வர்றதுக்கு? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 21.20. சப்ராக்ட் பண்ணணும் 13.40. ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும். எப்போவுமே சப்ராக்ட் பண்ணுறது கிரேட்டர் நம்பர் போட்டு தான் ஸ்மாலர் நம்பர். இப்போ இங்கே 20 இருக்கு. 20ல் 40 போகுமா? போகாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பாரோ பண்ணணும். ஸோ பாரோ பண்ணும்போது இது மினிட்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ 60 + 20 இங்கே வந்து 0. ஓகே, ஸோ 60 + 20 எவ்வளோ? 80. ஸோ 80ல் 40 போச்சுன்னா 40. டாட் 20ல் 13 போச்சுன்னா 7. ஓகே, ஸோ 20ல் 13 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7. ஸோ 7 hours 40 minutes. ஸோ எவ்வளோ வருது? 7 hours 40 minutes. ஓகே, ஸோ சென்னையிலிருந்து மதுரைக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? 7 hours 40 minutes. 10th one, Manikam joined a chess class. ஸோ அவங்க வந்து செஸ் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறாங்க 20/2/2017 and due to exam he left practice after 20 days. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க 20/2/2017. ஸோ 2017ல் February 20க்கு ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 20 days. ஓகே, he left practice after 20 days. ஸோ 20 days கழிச்சு அவங்க லீவ் எடுத்துக்கிறாங்க எக்ஸாம் வருதுன்ட்டு. again he continued practice from 10/7/2017 to 31/3/2018. Calculate how many days he practiced. Okay. ஸோ அவங்க மறுபடியும் எப்போ ஜாயின் பண்ணுறாங்க? 10/7/2017க்கு ஜாயின் பண்ணி 2018
31 3 மார்ச் வரைக்கும் போகிறாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டலாக அவங்க எவ்வளோ கிளாஸஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ டேஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் எவ்வளோ டேஸ் அவங்க போயிருக்காங்கன்ட்டு. ஓகே, ஸோ அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, 2017 ஃபஸ்ட்டு அவங்க அப்போ தான் போகிறாங்க. ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறாங்க, 2017 ஃபஸ்ட்டு அப்போ தான் அவங்க போகிறாங்க. ஸோ 20 டேஸ் போகிறாங்க, 20 டேஸ். அதுக்கப்புறம் எக்ஸாம் வருதுன்னு சொல்லி லீவ் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் எப்போ போய் சேர்றாங்க, 10/7/2017 to 31/3/2018. செகண்ட் செட் எப்போ போகிறாங்க, இந்த டேட்டில் போகிறாங்க. ஓகே, ஸோ இது என்னது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ ஜூலையில் போகிறாங்க. ஸோ ஜூலை எழுதலாமா, JULY. ஜூலையில் எப்போ போகிறாங்க, 10. ஓகே, ஸோ 10க்கு போகிறாங்க. அப்போ எவ்வளோ நாள் வரும், ஸோ ஜூலையில் வந்து 31 டேஸ். ஓகே, 10க்கு போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 10லேருந்து 20. ஓகே, நெக்ஸ்ட்டு 30, 31. அப்போது எவ்வளோ வருது, 21 டேஸ். பட் அவங்க 10க்கே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ 22 டேஸ். இங்கே பாருங்கள், ஸோ ஜூலைக்கு வந்து 31 டேஸ் இருக்குது. ஓகே, இங்கே வேணும்னா நான் எழுதட்டுமா, ஸோ ஜூலைக்கு வந்து 31 டேஸ். அதில் வந்து சப்ராக்ட் பண்ணுறீங்க 10. ஸோ ஜூலையில் 31 டேஸ் இருக்குது, அதில் வந்து 10 சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ சப்ராக்ட் 10. 1 3 - 1 21. ஓகே, பட் அவங்க வந்து 10க்கு போய் சேர்ந்துக்கிறாங்க. ஓகே, அப்போ அதுவும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 21 + 1 = 22. சப்போஸ் நீங்கள் 10 ஆட் பண்ணலீங்கன்னா 11ல் இருந்து தான் உங்களுக்கு கணக்கு வரும். ஏன்னா வந்து 31 - 10 21னா அப்போ உங்களுக்கு 10 வந்து இதில் ஆட் ஆகாது. 10 ஆட் பண்ணணுன்னா நீங்கள் மறுபடியும் 1 டே ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து 22 டேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆகஸ்ட், AUG ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். ஸோ டோட்டலாக வந்து 31 டேஸ் இருக்குது, அதனால 31. ஸோ செப்டம்பர் = 30. ஸோ = 30 டேஸ். அக்டோபர் = 31 இருக்கிறதுனால நான் இங்கே எழுதுகிறேன் 31 டேஸ். நவம்பர், ஓகே, நவம்பர் = எவ்வளோ வருது, 30 = 30 டேஸ். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் = எவ்வளோ வருது, 31 = 31 டேஸ். ஸோ இப்போ நான் டிசம்பர் வரைக்கும் இங்கே கால்குலேட் பண்ணுறேன், ஏன்னா வந்து எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஜான்வரி, JAN. ஸோ ஜான்வரி = எவ்வளோ வருது, 31 டேஸ். ஓகே, 31 டேஸ். ஜான்வரி, பிப்ரவரிக்கு 28 தான் வரும். ஸோ 28 டேஸ். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ மார்ச் எவ்வளோ வருது, 31 டேஸ். ஓகே, இது நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாமா. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணும்போது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இங்கே பாதி எழுதியிருக்கறனால ஃபஸ்ட் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன், மீதி வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5 days. Next 2 + 3 5, 5 + 3 8, 8 + 3 11, 11 + 3 14, 14 + 3 17. So 175 days.
இப்போ இது ஆட் பண்ணலாமா 1 plus 8 9 9 plus 1 10 0 பேலன்ஸ் 1 மேலே ஸோ 3 plus 1 4 4 plus 2 6 6 plus 3 9 90 days. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே சேர்த்திக்கலாமா ஏன்னா வந்து தனித்தனியாக தானே நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இங்கே நான் ரெண்டுமே சேர்த்திக்கிறேன் 90 plus 175 ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க 5 9 plus 7 6 பேலன்ஸ் 1 மேலே 2 ஸோ 265 days. Therefore total 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 days DAYS total days is equal to 265. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமில்ல 175 plus 90. ஓகே நீங்கள் ஒட்டுக்கா போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 265 வரும். பட் ஆல்ரெடி 20 டேஸ் அவங்க எக்ஸாம்க்கு முன்னாடி போயிருக்காங்க. ஸோ ப்ளஸ் 20. ஸோ 5 6 plus 2 8 285 டேஸ். ஸோ டோட்டலாக அவங்க செஸ் கிளாஸ்க்கு எவ்வளோ போயிருக்காங்க 285 டேஸ். ஓகே therefore total days he practiced. Okay, therefore total days he practiced PRACTICE is equal to 285 days. புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர்.